சீனாவை அச்சுறுத்தும் எச்எம்பிவி வைரஸ் ஆபத்தானதா? சீனாவில் எச்எம்பிவி வைரஸ் வேகமாக பரவி வருகிறது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுகாதார அதிகாரிகள் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் மற்றும் பொதுமக்கள் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். கோவிட் பெருந்தொற்று உலகை உலுக்கிய 5 ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவில் மற்றொரு மர்மமான வைரஸ் சீனாவில் பரவி வருகிறது. ஆம், சீனாவில் எச்எம்பிவி வைரஸ் வேகமாக பரவி வருகிறது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சீனா மீண்டும் உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்நிலையில் அதிகாரிகள் எச்எம்பிவி என்று அழைக்கப்படும் மனித மெட்டாப்னியூம் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றனர். இது நாட்டின் பல பகுதிகளில் கவலை ஏற்படுத்துகிறது. சீனாவில் சுகாதார அதிகாரிகள் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். பொதுமக்கள் அனைவரும் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். சீனா அரசாங்கம் எச்எம்பிவி பரவலுக்கான காரணத்தை கண்டறியும் முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பரவலான சோதனை மற்றும் கண்காணிப்பை நடத்தப்படுகிறது. இருப்பினும் வைரஸ் தொடர்ந்து பரவி வருவதால் வல்லுநர்கள் எச்சரிக்கையாக உள்ளனர் மற்றும் நிலைமையை உன்னிப்பாக கவனித்தும் வருகின்றனர். பொது சுகாதாரத்தில் அதன் சாத்தியமான தாக்கம் குறித்து எச்சரிக்கையாக உள்ளனர். அறியப்படாத நிமோனியா பாதிப்புகளை கண்காணிக்க சீனாவின் நோய் கட்டுப்பாட்டு ஆணையம் ஒரு கண்காணிப்பு அமைப்பு சோதனையும் செய்து வருகிறது. மனித மெட்டாப்னியூமோ வைரஸ் என்பது எச்எம்பிவி என்பது நியூமோவிரிடா குடும்பம் மற்றும் மெட்டாப்னியூமோ வைரஸ் இனத்தை சேர்ந்த ஆர்என்ஏ வைரஸ் ஆகும். இது முதலில் 2001 டச்சு ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் சுவாச நோய் தொற்றுகள் உள்ள குழந்தைகளிடமிருந்து மாதிரிகளை ஆய்வு செய்தனர். நுரையீரல் மற்றும் காற்று பாதங்களை பாதிக்கும் காய்ச்சல் அல்லது ஜலதோஷம் போன்ற சுவாச நோய்களை எச்எம்பிவி ஏற்படுத்துவதாக அறியப்படுகிறது. காய்ச்சல், இருமல், மூச்சு திணறல் மற்றும் சோர்வு ஆகியவை இதன் அறிகுறிகளாகும். இந்த வைரஸ் குறிப்பாக இளம் குழந்தைகள், அப்படி முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் போன்ற எளிதில் பாதிக்கக்கூடிய மக்களை பாதிக்கிறது. இந்த வைரஸ் கோவிட்-19 என பரவலாக அறியப்படவில்லை என்றாலும் கடந்த காலங்களில் குறிப்பிடத்தக்க பருவகால பரவலுக்கு இது காரணமாக இருந்தது. கோவிட்-19 தொற்று நோயை தொடர்ந்து உலகம் விழிப்புடன் இருப்பதால் சீனாவில் எச்எம்பிவி பரவல், புதிய தொற்று நோய்களின் தோற்றம் மற்றும் உலகளாவிய சுகாதார அமைப்புகள் சீர்குலைக்கும் திறன் பற்றிய கவலைகளை மீண்டும் எழுப்பியுள்ளது. எனினும் அதிகாரிகள் வைரஸ் பரவலில் முன்னேற்றங்கள் குறித்த பொதுமக்களுக்கு தொடர்ந்து அப்டேட் செய்தும் வருகின்றனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.